வணக்கம் நியூஸ் மேட்ரிக்ஸ் நேர்களே. கடந்த 2 நாட்களாக வந்து வீடியோ போட முடியல. ஸோ நான் சென்னையில் இல்லை, அதனால் வீடியோ போட முடியல, வெளில போயிட்டேன். ஸோ சட்டமன்றம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் வந்து பல்வேறு தீர்மானங்களை வந்து நிறைவேற்றியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்த வீடியோ நம்ம யூடியூப்பில் பார்த்துட்ருக்கோம். யூடியூப்பில் வந்து ஒரு புதியதாக ஒரு விதியை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா, ஃபஸ்ட்லாம் வந்து மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 2000 பார்வை நேரம் வந்து 2000 ஹவர் இருக்கணும். இப்போ வந்து அதை 8000 மாற்றிருக்காங்க. ஸோ அதே போல் ஷார்ட்ஸ் வீடியோ 90 நாட்களில் 2 கோடி பேரை வந்து பார்வையாளராக பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகப்படுத்திருக்காங்க. இப்போ புதிதாக வந்து யூடியூப் சேனல் நீங்கள் ஆரம்பிக்கணும். அது எப்போந்து வருதுன்னா February மாதத்துலேருந்து வருது, அடுத்த ஆண்டுலேருந்து. ஸோ உங்களுக்கு ஏதாவது சேனல் மானிட்டைஸ் ஆகணும், ஒன்றே பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வருஷம்லாம் இன்னும் டஃப்பாக போகும். ஏன்னா நிறைய வீடியோக்கள் வந்து தினம் தினம் வந்து கொண்டே இருக்கின்றன. ஸோ அந்த வகையில் வந்து புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறவங்க அப்படின்னா இப்போ ஆரம்பித்து வச்சு மானிட்டைஸ் பண்ணுறங்க. நீங்கள் அதுக்கப்புறம் பொறுமையாக கூட வந்து வீடியோ போட்டுக்கலாம். அப்புறம் இது லைக் சட்டமன்றத்தில் எப்படி பார்க்குறீங்க? சட்டமன்றத்தில் வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. எந்த மாதிரியான விஷயங்கள்? நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானம், FCRA வெளிநாட்டு ஒழுங்குமுறை, அந்த ஒன்றிய அரசு கொண்டு வர போகின்ற அந்த இதுக்கு பில்க்கு வந்து எதிரான தீர்மானங்கள்னு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ஒன்றிய அரசுக்கு எதிரான தீர்மானங்கள் வந்து ஒரு 2 தீர்மானங்கள் வந்து பரபரப்பாக பேசப்படுது. ஸோ அதான் ஒன்றிய அரசுக்கு எதிராக 2 தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றிருக்காங்க. ஒருத்தருக்கு நீட் அந்த தேர்வுக்கு எதிராக கோயம்பேட்டில் தமிழக வாழ்வுரிமையோட அலுவலகத்தில் இருக்குது. அங்கே வந்து காலவரையின்றி ஒரு 4 பேர் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து வந்து அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அங்கே போனார். அதே போல் இன்னும் சில தாவேக்க நிர்வாகிகள் போவாங்க. அங்கே போகும்போது அவங்கக்கிட்ட வந்து டிமாண்ட் வந்து நிறைய வச்சுருக்காங்க. என்ன டிமாண்ட்னா, லைக் சட்டமன்றத்தில் வந்து நீட்டுக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் இந்த அரசும். அதே போல் FCRA அப்படின்னா இப்போ ஃபாரின்லேருந்து நிறைய சிறுபான்மை நிறுவனங்களுக்கு, ஏன்னா நிறைய நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா ஃபாரின்லேருந்து வர ஃபண்டை வச்சு தான் வந்து இங்கே ஸ்கூல், அதே போல் நிறைய ஹோம்ஸ், முதியோர் இல்லம், சில்லற குழந்தைகள் இல்லம் வந்து நடத்துகிறாங்க. ஸோ அந்த நிறுவனங்கள்லாம் வந்து என்ன செலவு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கனவு காட்டணும் அப்படின்னு ஒரு பில்லை கொண்டு வராங்க. அதே போல் லைசன்ஸை வாங்கணும். நிறைய லைசன்ஸை வந்து ரத்து செஞ்சுருக்காங்க. நிறைய லைசன்ஸை வந்து இன்னும் வந்து திரும்ப புதுப்பிக்காமல் இருக்கிறாங்க. சில லைசன்ஸ் தான் வந்து ஆக்டிவில் இருக்குது. இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அந்த மாதிரியான தொண்டு நிறுவனங்கள் அதிகமாக இருக்குது. தமிழகம் மற்றும் கேரளம் அதிகமாக இருக்குது. பட் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவ பாதிரியார்கள், ஆயர்கள், இவர்கள் எல்லாம் வந்து போய் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்துக்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா சட்டசபையில் வந்து நிறைவேற்ற போனாங்கன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி தேவை. நாடாளுமன்றத்தில் 2 வகையிலும் வந்து நிறைவேற்றினா உங்களுக்கு மெஜாரிட்டி தேவை. அந்த மெஜாரிட்டி வேணும்னா திமுகவோட ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. 3ல் 2 பங்கு ஆதரவு தேவை. ஸோ அப்படின்னா திமுகவோட ஆதரவு இருந்தால் மட்டுமே அது நிறைவேறும். ஸோ அந்த வகையில் கிறிஸ்தவ பாதிரியார்கள், கத்தோலிக்க பேராயர்கள், CSIயில் இருக்கிற ஆயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்துருக்காங்க. அதன் பிறகு இந்நாள் முதல்வர், அதாவது தமிழக சிறுபான்மை ஆணையத்தின் தலைவர் அவர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களின் தலைமையில் போய் முதல்வரை வந்து சந்திச்சிருக்காங்க. நேற்றைய தினம் சந்திக்கும் போது அதற்கு எதிராக தீர்மானம் வந்து இன்றைக்கி சட்டமன்றத்தில் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சே அந்த தீர்மானம் நிறைவேறாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ நினைக்கிறேன்? நிறைவேறாத வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா கடந்த ஆண்டே அதை வந்து முன்மொழிஞ்சாங்க, அது நடக்காமல் போயிடுச்சு. இந்த ஆண்டுகள் வந்து இந்தியா கூட்டணியிலேயே வந்து NDA கூட்டணியிலே மிகப்பெரிய முரண்பாடுகள்லாம் இருக்குது. நிறைய கட்சிகள் வந்து கொஞ்சம் பாஜக தலைமையில் எதிர்ப்பாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ இருக்கிற அரசியல் சூழல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டும் வருது. ஆமாம், சவுத் இந்தியாவே மொத்தமாக வந்து புரட்டி போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுடைய அரசியல் அந்த காக்ரோச் பார்ட்டி, கர்ப்பாம்பூச்சி பார்ட்டியோட போராட்டமும் அது ஒரு காரணம். நீ வந்து சாதாரணமாக நினைக்கிற அந்த பீகார்லாம் நினைக்கிறேன் அந்த சன் சூராஜோட கட்சியோட தலைவர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து வெற்றி பெற்றார். மத்திய பிரதேசில் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காங்க. குஜராத்தில் பாஜக வெற்றி பெற்றிருக்காங்க. மத்திய பிரதேசில் தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு 20-25 வருஷமாக பாஜக இருக்கு. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை 1 ஆண்டுக்கு முன்பு இருந்த பாஜக அந்த வலிமை வந்து இப்போ
கொஞ்சம் கொஞ்சமாக சரிய தொடங்கிட்டு வருது அப்படின்னு பார்க்கலாம். ம். அதுவும் இல்லாமல் இந்த இதுக்கு வந்து அனைத்து எதிர்க்கட்சிகளும் வந்து எதிராக தான் இருக்கிறாங்க. எதுக்கு? அந்த சட்டத்துக்கு எஃப்சிஆர்ஏக்கு வந்து எதிராக தான் இருக்கிறாங்க. காங்கிரஸ் தமிழ்நாட்டிலயா? தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸு, தாவேகா, திமுகவும் அதை எதிர்க்காக நின்று தான் ஆகணும். திமுக என்னதான் அவங்க வந்து திரைமறைவில் வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு வாதம் வந்தாலும் அவங்களுக்கு வந்து சிறுபான்மையினருடைய வாக்கு அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ டீசெண்டான ஒரு ஸ்கோரை வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சிறுபான்மை சமூகம் குறிப்பாக கிறிஸ்தவர்களுடையும் இஸ்லாமியர்கள் சமூகம் வாக்கும் வந்து அவங்களுக்கு போனதுனால நம்ம சொல்லலாம். ஒருவேளை இதுக்கு வந்து பாஜக கூட கை கோர்த்து இதுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை வந்து திமுக எடுக்குமே ஆனால் திமுகவுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த இடம் கூட அடுத்த தேர்தலில் இல்லை உள்ளாட்சி தேர்தல்லையோ இல்லை வருகின்ற இடைத்தேர்தலையோ இருக்காது. அதனால் திமுக கண்டிப்பான முறையில், ஏன்னா திமுகவுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 35 36 ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுத்தையுமே சேர்த்து எம்பிஸ் இருக்கிறாங்கன்றதால முக்கிய பங்கு ஆற்றுறாங்க. ஸோ இதனால் வந்து இந்த சட்டம் வந்து நிறைவேறுவது அப்படின்றது கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இடையில அவங்க கொண்டு வந்த அந்த டீலிமிட்டேஷனும் ஃபெயிலியரில் தான் போச்சு. டீலிமிட்டேஷன் ஃபெயிலியர் தான் போச்சு. டிமினிட்டேஷன் அதுக்கப்புறம் இந்த எஃப்சிஆர்ஏ இதெல்லாம் தான் வந்து திமுகவோட எதிர்காலத்தை வந்து நிர்ணயம் செய்ய போகிறாங்க. மக்களோட மனதில் வந்து ஒரு இப்போ என்னதான் வந்து அவர்கள் தமிழ்நாட்டில் தோல்வியை சந்தித்தாலும் அவங்களுக்கு வந்து எம்பிஸ் இருக்காங்க. அந்த எம்பிஸை வச்சு அவங்க என்ன வேணால் பண்ணலாம். அந்த 23 எம்பி ப்ளஸ் ராஜ்யசபா லோக்சபாவில் இருக்காங்களா, அதை வச்சு அவங்க வந்து என்ன வேணால் பண்ணலாம். தமிழ்நாட்டோட எதிர்காலம் ஏன் இந்தியாவோட எதிர்காலத்தையே மாற்றலாம். அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் வந்து அதை ஆதரிப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஃபேர் டீமினேஷன் சொல்லிட்டு கனிமொழி முட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் சோமு அப்படின்னு சொல்லிட்டு பேர் எனக்கு ஃபுல் நேம் தெரில, ஒரு திமுக நிர்வாகி அவங்க வந்து முட்டு கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் கேட்டோம், டீலிமிட்டேஷனே வேணாம்னு. அதாவது ஃபேர் டீலிமிட்டேஷன்னா தமிழ்நாட்டுக்கு தேவையான அந்த இடங்களை வந்து இன்னும் அதிகப்படுத்தி தரணும். அது எனக்கு புரியுது. பட் அது ஏன் இப்போ அமெரிக்காவில் திருமாவளவன் ஒரு விசிகே தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து சொன்னாங்க, அமெரிக்காவில் வந்து 13 மாகாணங்களாக இருக்கும்போது எத்தனை எம்பி இருந்தாங்களோ 50 மாகாணங்களாக இருக்கும்போது அதே அளவில் தான் வந்து எம்பி இருக்காங்க. புரியுங்களா? ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா இந்த எம்பிஸோட லைக் இது மாறக்கூடாது. லைக் எத்தனை கவுண்ட்டு இப்போ இருக்காங்களோ அதுதான் வந்து ஃபியூச்சர்லேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர்கள் வந்து ஏன் இதை மாற்றுறாங்க? வடக்கில் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரியும் தெற்கில் வந்து குறைவாக இருக்கிற மாதிரியும் வந்து ஒரு செட்டப்பை பண்ணுறாங்க. இந்த நரேட்டிவை வந்து நாம் எடுத்துகிட்டு போல திமுக தான் எடுத்துகிட்டு. பட் இதை கொண்டு வரதுனால அரசுக்கு தேவையான தேவையில்லாத செலவினங்களும் அதிகமாகும். இப்போ ஒரு 700-800 எம்பிஸ்ன்னு கொண்டு வந்தாங்கன்னா அந்த எம்பிஸுக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கணும். அப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த கோட்ரஸ் கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் ட்ரெயின் டிக்கெட்ஸு, அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா செலவினங்களும் வந்து அரசு அதை கொண்டு வருவதால் என்ன நன்மை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது ஏன் அதை கொண்டு வரணும் அப்படின்னா மக்கள் தொகைக்கு ஏற்ப வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து இருக்கணும். இப்போது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில், நான் அதை ஆதரித்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா ஒரு 6 7 லட்சம் 8 லட்சம் வரைக்குமே எம்பிஸ், அத்தனை மக்களுக்கு ஒரு எம்பி அப்படின்ற ஒரு முறை இருக்குது. இப்போ 3 லட்சத்துக்கு ஒரு எம்பி அப்படின்ற ஒரு முறையை வந்து கொண்டு வரத்துக்கான ஒரு ஐடியா கூட இருக்கலாம். அப்படியே பார்க்கறது கொண்டு வந்து என்ன பண்ணுறது? இப்போ 8 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்ற ஒரு 3 லட்சம் எம்பி ஈஸியான ஆக்சசபிள் இருக்கும்ல. இப்போ பிரதமர் அப்புறம் ஏன் ஒரே ஒரு பிரதமர் மட்டும் இருக்காரு? 100 கோடி 30 கோடி இருந்தாலும் வந்து ஒரு பிரதமர் தான், 50 கோடி இருந்தாலும் ஒரு பிரதமர்ன்றது வந்து அவர் அரசாங்கம் அமைச்சரவைக்கு வந்து தலைமையானவர். நம்மளோட பிரதிநிதியா வந்து ஒருத்தர் வந்து அந்த நாடாளுமன்ற ஒரு 3 லட்சம் 10 லட்சம் நபர்களுக்கு வந்து ஒரு எம்பி, அதாவது வந்து ஒரு எம்பி அங்கே போகணுன்னா அந்த மக்களுடைய குறைகளை பிரதமர்கிட்ட முன்வைக்கிறதுக்கும் பிற துறை அமைச்சர்கள்ட்ட முன்வைக்கிறதுக்கும் தான் எம்பி இருக்கிறாங்க. சரி, ஆக்சுவலாக வந்து ஏன்னா 10 லட்சம் பேரும் வந்து நாடாளுமன்றத்துக்கு போயிட முடியாதுல்ல. எனக்கு புரியுது. சரி, இது வந்து முழுக்க வந்து லைக் ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி அந்த சித்தாந்தத்தில் ஒரு அவங்க கொள்கை வகுப்பாங்கல்ல, அதில் வந்து இருக்கிற ஒரு செயல் திட்டம். ஆக்சுவலாக வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன், காங்கிரஸும் இந்த 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 எண்ணிக்கை அதிகப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தோடு வந்தாங்க. அது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே அந்த பிளான் ட்ராப் ஆகிடுச்சு. இது இன்றைக்கி இல்லை, ஒரு 20 ஆண்டுகளாக இது முன்னெடுக்கப்பட்டது தான். இது பாஜக ஆர்எஸ்எஸ் மட்டும் அதை பண்ணலை, காங்கிரஸும் அதை நோக்கி போனாங்க. கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். காங்கிரஸ் வந்து அந்த மாதிரியான பில்லை கொண்டு வந்ததாகவோ அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு கொஞ்சம் கூட இல்லை, மன்மோகன் சிங் பீரியடில் வந்து அதை முன்னெடுத்தாங்க. என்னென்ன இந்த மாதிரி வந்து நம்ம கொண்டு வந்தாங்க. பில் கொண்டு வரல, இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே ஒரு டிராஃப்ட் கமிட்டி மாதிரி ஒன்று போட்டாங்க. சரி, கமிட்டி போகிறது வேறு, அதை வந்து பில்லு லைக் ஒரு அமெண்ட்மெண்ட்டாக வந்து கொண்டு வர்றது வேறு.
இதுவே வந்து ஆதாரை வந்து கொண்டு வந்தது வந்து இது காங்கிரஸ் தான் சொல்லுவாங்க. ஆமாம். ஆனால் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது யார்? இது யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ வந்து அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் வந்து பிஜேபி தான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது. இப்போது நம்ம இன்னொரு வாதமும் எடுத்துக்கலாம். இப்போ நீட்டை பற்றி நீங்கள் சொல்லும் போகும்போதுமே நீட்டை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். நீட்டை வந்து நடைமுறைப்படுத்தினதும் யார்? காங்கிரஸ். இல்லை, காங்கிரஸ் 14 முன்னாடி நீட்டுகள் நடந்துட்டு இருந்தது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஜெயலலிதா அவர் வந்து 2 ஆண்டுகளுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து நம்ம விலக்கு வாங்கி வச்சுருந்தோம். அதனால நம்மளுக்கு வந்து நீட் நடக்காமல் இருந்தது. அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போனாங்க. காங்கிரஸ் இருக்கும்போது அந்த 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 ஒரு மாதிரி லிபர்ட்டி இருந்துச்சுல்ல, லைக் லிபரலாக இருந்தான்ல, எங்களுக்கு வேணுறப்ப நாங்கள் வச்சுக்கிறோம், எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாங்கிட்டு வந்தது தானே. நிர்மலா சீதாராமனே வந்து இந்த ஒரு வருடம் மட்டும் உங்களுக்கு நீட் இல்லைன்னா ஒரு கட்டத்தில் சொன்னாங்க தெரியுமா, திரும்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீட்டை எழுதி வச்சாங்க. லைக் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ வந்து அவங்க தான். லைக் யார் வேணால் என்ன வேணால் பேசிட்டு போகலாம், ஓகேவா, எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? இப்போ வந்து இந்திரா காந்தி காலகட்டத்திலேயே அணு ஆயுதம் வந்து தயாரிக்கணும், நேரு காலத்துலேயே அணு ஆயுதம் தயாரிக்கலாம் பேசிக்கிட்டாங்க. பட் அது யார் வந்து பண்ணா? பிஜேபி பண்ணாங்க, ஓகேவா. இப்போ வரைக்கும் அந்த பேர் யார்கிட்ட இருக்குது? பிஜேபி, வாஜ்பாய்கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ, யாரை வந்து ஒன்று செயல். ஆனால் முழுக்க வந்து அந்த சித்தாந்தம் வந்து ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபிக்கு அந்த அவங்களுடைய சித்தாந்தம்னு சொல்கிறது தவறு தானே. ஏன்னா எனக்கு என்ன ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, ஒருவேளை காங்கிரஸ் வந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் காங்கிரஸ் அரசாங்கம் வந்து நீட்டை தடை செய்யுமா அப்படின்ற ஒரு கேள்வி ராகுல் காந்தி வந்து சொல்லிருக்காரு. என்ன சொன்னார்னா, ஒரு எக்ஸாம் வந்து அவங்களுக்கு தேவையில்லை, அந்த ஒட்டுமொத்த மாநிலமே எதிர்க்குன்னா அது கொடுத்து நாங்கள் வந்து பரிசீலிப்போம், இல்லை அந்த தேர்வே வந்து ஒரு மாநிலத்துக்கு வேணாம் கூட வந்து டிசைட் பண்ணலாம், அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அப்போது லைக் தமிழ்நாட்டில் வந்து பேசினப்போ வந்து அதை குறித்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் பேசியிருக்காரு. பிற மாநிலங்களில் போகும்போது அவர் அப்போ கூட வந்து டெல்லியில் வந்து சிஜேபி போராட்டம் நடக்கும்போது பிரதமர் அலுவலகத்தை பிரதமருடைய இல்லத்தை முற்றுகிடும் போது ஃபேர் நீட்டுன்ற பதாகையோட தான் நின்னார் அவர். அவர் ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிறது ஓகேவா, ராகுல் காந்தி என்னன்னா முடிவு பண்ணிக்கலாம். பட் ராகுல் காந்தி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார் அவர், புரியுதா. இங்கே யார் ஸ்டேட் கவர்மெண்ட்? டிஎம்கே இருந்தால் டிஎம்கே, டிவிகே இருந்தால் டிவிகே, ஓகேவா. அவங்க என்ன டிசைட் பண்ணி சொல்கிறாங்களோ அதுதான். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ராகுல் காந்தி சொன்னதால நான் சொல்கிறேன். இப்போ ராகுல் காந்தி வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு, உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் மட்டும் உங்களால் வின் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக டக்குன்னு மெமிகிரி பண்ணுறான் அப்படிதான் சொன்னார் அவர். சொல்கிறார். அவருக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது தமிழ்நாட்டு மேலே எப்பயுமே. அது என்னென்னா, இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் டைனாமிக்ஸே வந்து வேறு, ஓகேவா. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம், நார்த் இருக்குங்க வந்து இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம். ஸோ நம்ம எங்கே வந்து எஃப்சிஆர்ஏ வந்தால் நிறைய லைக் சிறுபான்மை பள்ளிகள், அதே போல் சிறுபான்மை கல்லூரிகள், சிறுபான்மை தொண்டு நிறுவனங்கள் நிறைய வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் வந்து இதை வந்து திமுக ஆதரிப்பாங்களா இல்லைன்னு தெரியல. கண்டிப்பாக காங்கிரஸ் வந்து ஆதரிக்க மாட்டாங்க. இன்னும் பல எதிர்கட்சிகள் வந்து இதுக்கு ஆதரவாக வாக்களிக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் வேறு என்ன போகுது, ஆக்சுவலாக மரிய வில்சன் அவர்கள் வந்து இப்போ நான் பேசும்போது எனக்கு வந்து வார்த்தை வந்து சில வராது, உச்சரிப்பு வராது. நானும் தென்னார்காடு மாவட்டத்தை சார்ந்தவன். ஒரு கடலில் வந்து மதுரஸில் அங்கே பேசின்னு இருப்பாங்க, வருவாங்க போவாங்க இங்கிட்டு அப்படின்னு. இப்போ வந்து தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்கிற ஸ்லாங்கை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அப்போ வந்து யார் வந்து இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அந்த ஸ்லாங்கை பேசுகிறாங்கன்னா அப்போ தான் வந்து அந்த மொழி வட்டாரம் வந்து பேசப்படும். ஸோ அந்த வகையில் வந்து தென்னார்காடு மாவட்டத்தை சேர்ந்த நிறைய அமைச்சர்கள் வந்து இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்க. தென்னார்காடு மாவட்டத்தை சேர்ந்தவன் என்ற முறை. ஏன்னா அவர் தென்னார்காடு மாவட்டம்ன்றதை விட அவருடைய நேட்டிவ் வந்து பாண்டிச்சேரி. ஸோ பாண்டிச்சேரியில் இருக்கிற லாங்குவேஜ் வந்து ஆல்மோஸ்ட் நான் கொஞ்சம் இட்டுன்னு வருது 84. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆல்மோஸ்ட் சென்னைக்கு ஈக்குவலான லாங்குவேஜஸ். அது வந்து நான் ஏதோ சொல்ல வரேன். நான் பேசி முடிச்சிட்டோன்னே பேசுங்க நிர்மல், ஓகேவா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கடத்தில் வந்து மதுரை சார்ந்து படங்கள் வரும், அதுமாதிரி சவுத்தை சார்ந்து படம் வரும். அதுக்கான காரணம் என்னென்னா, அவங்க வந்து எல்லா துறைகள்லையும் இருப்பாங்க, லைக் சினிமாவில் இருப்பாங்க, அரசியலில் இருப்பாங்க. நீங்களாம் ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா மதுரை பேஸ் பண்ணி, திருநெல்வேலி பேஸ் பண்ணிலாம் படம் வரும். ஏன் இப்படிலாம் படம் வருதுன்னா, ப்ரொடியூசரு இல்லை ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர் அந்த ஊரை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. இப்போ சட்டமன்றத்திலே வந்து தென்னார்காடு மாவட்டத்தை பற்றி ஏவா வேலு பேசுகிறாங்க, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசுகிறாரு, அதுக்கப்புறம் பிஸி ஆனந்த் அவர்கள் வந்து பேசுகிறாரு. ஸோ இந்த மாதிரி பேசுறதுக்கான காரணம் என்னென்னா, அவர்கள் இவ்வளோ நாள் பேசாமல் இப்போ ஏன் பேசுகிறாங்கன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க.
இப்போ தென் தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய வார்த்தைகள் நம்மளுக்குமே புரியாது. பைய போன்னுவாங்க, பொறுமையாக போன்னுவாங்க. ஓகேவா? நம்ம ஊரில் பொறுமையாக போன்னுவாங்க, அங்கே பையன்னுவாங்க. அது நம்மளுக்கு புரியாது. சரி, இங்கே இருக்கிற சில வார்த்தைகளும் அவங்களுக்கு புரியாது. உஷாராக போங்கன்னு வாங்கலாம், அங்கே சூதானமாக போங்க அப்படின்வாங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இப்போ மரியவல்சன் அவர்களுக்கும் அவர் தான். சரி, அவர் வந்து தமிழ் வந்து எப்படி வேணால் கற்றுருக்கலாம். சரி, அதுக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள்லாம் வருது. அவர் அப்படி பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நான் பைபிளை பார்த்து தமிழை கற்றுக்கொண்டேன், நன்மை தெரிந்து கொண்டேன்லாம் சொல்கிறாரு. சரி, அவர் ஏதோ வந்து ஒரு பதட்டத்துலையோ பயத்துலையோ சொல்லிருக்கலாம் சட்டமன்றத்துலேருந்து. அதை வந்து ஒரு பேசு பொருளாக்கி அதை வச்சு விவாதம் பண்ணி அதையே வந்து பேசி இது ஏன் வந்து இவ்வளோ விவாதம் ஆகுதுன்னா, மற்ற அமைச்சர்கள் வந்து கொஞ்சம் அவங்க பேசுகிற நேரம் குறைவு தான். ஆனால் நிதித்துறை அமைச்சருக்கு மட்டும் வந்து அந்த ரொம்ப நேரம் பேசுவாங்க அந்த பட்ஜெட் வாசிக்கும் போது. இதே வந்து 2021 வந்து பிடிஆர் அவர்கள் வந்து அந்த பட்ஜெட்டை வாசிக்கும் போது அவர் மேலேயும் தமிழ் ஒழுங்காக படிக்க தெரியலன்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஸோ அதே ஒரு நீட்சியாக தான் இவர் மேலேயும் வச்சுருக்கிறாங்க. கடந்த 10 ஆண்டுகளாக வந்து ஓபிஎஸ் வந்து நல்லா அந்த தூய தமிழில் அவர் ஏன்னா ரொம்ப நீண்ட கால அரசியல்வாதிகள் அப்படின்றதுனால அவங்க படிக்கல. தூய தமிழ்லாம் ஒன்றும் இல்லவே இல்லை. தூய தமிழ்னா ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் வந்து தமிழ் வந்து மாறுபடும். ஓகேங்களா? இப்போ தூய தமிழ்னா எந்த தமிழ் நீ சொல்லுவ? வாருங்கள் அமருங்கள். இப்போ ஆக்சுவலாக வந்து வாசிக்கப்பட்டது. இப்போது வீரமாமுனிவர் தமிழை நீ பார்த்தனா வச்சுங்க, தேம்பாவணியில் அது டிப்பிக்கல் தமிழ் புலவர் மாதிரியாக இருக்கும். பைபிளில் வந்து மொழிபெயர்த்த போது ஆறுமுக நாவலர் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையை சேர்ந்தவர்கள் தான் ஹெல்ப் பண்ணார். யாருக்கு? போப்புக்கோ இல்லை வேறு யாருக்கோ வந்து ஹெல்ப் பண்ணார் பைபிளை வந்து லைக் உங்களுக்கு மொழி மாற்றம் பண்ணும்போது. அதனால தான் பைபிளில் இருக்கிற வார்த்தைகள்லாம் வந்து இப்போ இல்லை, அப்போ பழைய பைபிளோட வார்த்தைகள்லாம் பாருங்கள், நிறைய சான்ஸ்கிரிட் கொஞ்சம் கலந்துருக்கும். ஆக்சுவலாக அது வந்து ரோமன் கேத்தலிக்கில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தமிழ் நிறையா இருக்கும். அந்த ப்ராட்டஸ்டன்ட்டோடைய இதில் வந்து கொஞ்சம் சிஎஸ்ஐ பெண்டிகாஸ்ட் அவங்க இதில் இன்னமும் அந்த மாதிரியான தான் இருக்கும். ஆனால் தமிழில் கேத்தலிக் நான் வந்து இது வந்து பெருமையாக கூட சொல்லிப்பேன். நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு போனால் வச்சுங்க, அங்கே சான்ஸ்கிரிட்டில் வந்து மந்திரம் விடுவாங்க. ஒரு நீங்கள் வந்து ஒரு பள்ளிவாசலுக்கு போனால் அங்கே அரபிக்கில் வந்து ஓதுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு கேத்தலிக் சர்ச்சுக்கு போனால், அதுவும் தமிழ் சர்ச்சுக்கு போனால் வச்சுங்க, அங்கே தமிழில் தான் மாசு வைப்பாங்க. அதுவும் லைக் சான்ஸ்கிரிட் இல்லாத இல்லை அண்டை மொழி இல்லாத ஒரு தமிழில் தான் வந்து அங்கே வந்து மாசே நடக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து இங்கே இருக்கிற அதுவும் ஆசி கிறிஸ்துவ நிறுவனங்கள் வந்து ரொம்ப தமிழ் பற்று இந்த மண்ணிலோட கலந்து தங்களோட அந்த மார்க்கத்தை வளர்க்குறாங்க. அதனால தான் தேவாலயங்களில் குறிப்பாக வந்து ரோமன் கேத்தலிக் தேவாலயங்களில் வந்து பொங்கல் கொண்டாடுவாங்க. ஓகேங்களா? அது காரணம் என்னென்னா, ஓகே இந்த கல்ச்சரோட சேர்ந்து நம்ம பயணிக்கணும். அதனால தான் வந்து ரோமன் கேத்தலிக்கில் வந்து பொட்டு பூ, ஸோ இந்த மாதிரி தமிழ் கல்ச்சரில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சாமி மட்டும்தான் வந்து வேறு சாமி. மற்றபடி பார்த்தீங்கன்னா மொழி பண்பாடு அதெல்லாம் வந்து இங்கே இருக்கிற இப்போ லைக் சான்ஸ்கிரிட்டில் மந்திரம் ஒரு மாதிரிலாம் அங்கே ஓட மாட்டாங்க. லத்தீன்லேயோ இல்லை இயேசு பேசிய மொழியிலெல்லாம் வந்து அவங்க பூசை வைக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த நடைமுறை வந்து ரோமன் கேத்தலிக் சர்ச்லேயும் இருந்துச்சு. ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து லத்தீனில் தான் வந்து திருப்பலிகள்லாம் நிறைவேற்றிருக்காங்க. அந்த ஒரு நடைமுறைகள்லாம் இருந்தது. அதற்கு பிற்பாடு தான் இப்போது தான் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அதை வந்து தமிழாக மாற்றினாங்க. இல்லை, அது எனக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம மாறிட்டோம், மாறினதை பற்றி பேசினுக்கிறோம். நீ சம்மந்தமே இல்லாமல் வந்து பேசினுக்கிற. இன்னும் இவங்க மாறிட்டாங்களா? இப்போ பள்ளிவாசலில் வந்து தமிழ்லேயே ஓதுறாங்க. இல்லை வந்து இங்கே இருக்கிற கோயில்களில் பழைய கோயில்களில் வந்து இந்த தமிழ்லேயே வந்து அர்ச்சனை ஓதுறாங்க, சான்ஸ்கிரிட் தானே ஓதுறாங்க. இப்போ நீ இருக்கும்போது அருள் நிறைந்த அசிஷ்ட மரியாதைன்னு சொல்லுவார்ல, இப்போ அருள் நிறைந்த நான் வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. எனக்கு அதில் எந்த உடன்பாடும் இல்லை. நான் கேட்குறது பதில் சொல்லு. நீ சின்ன வயசில் இருக்கும்போது மந்திரம் ஜெவமாலை எப்படி சொல்லுவாங்க சொல்லு? இல்லை, நான் வந்து எந்த மதத்தையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இல்லை, அதனால் எனக்கு அதை பற்றி நான் நாலேஜ் தெரியாது. எனக்கு தெரியாதுன்னா அப்போ அதை பற்றி பேசவே கூடாது. நான் வந்து இல்லை, விமர்சனம் வைக்கிறது அனைவருக்கும் உரிமை இருக்குல்ல. ஒரு மந்திரம் வந்து உனக்கு தெரியாமல நீ எப்படி விமர்சனம்? இப்போ வந்து எனக்கு தெரியும் அந்த மந்திரம். இப்போ புதிய மந்திரமும் தெரியும், ஜெவமாலையும் தெரியும், பழைய ஜெவமாலையும் தெரியும். நான் சொல்லலாம், நீ தெரியாமலே வந்து சரி தரணும் எப்படி சொல்லலாம்? தவறுன்னு சொல்லலை, சொல்கிறேன். ஜஸ்ட் ஃபார் உனக்கு தெரிஞ்சுட்டு நீ பேசணும், எல்லாம் தெரியாமலாம் பேசக்கூடாது. ஓகேவா? சரி, நான் ஏன் சொல்கிறேன், ஒரு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மேடைகளில் வந்து சொல்வார், அந்த ஏற்கனவே வந்து அது வந்து சான்ஸ்கிரிட் நிறைய இருக்கிறதால பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, லைக் அந்த சான்ஸ்கிரிட்லேருந்து தமிழாக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கிறிஸ்துவம் வந்து தமிழ்நாட்டில் தமிழை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வளர்த்தது. உலகெங்குமும் வந்து தமிழ் போகிறதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து கிறிஸ்துவம் தான். சரி, நான் வந்து அந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்லாம் சொல்ல, இது உண்மை.
உங்களுக்கு தெரியும் லைக் தமிழில் முதல் அகராதியை வந்து வெளியிட்டவர் வந்து அவர் வீரமாமுனிவர். அதே போல் தமிழ் நிறைய அகராதியா அதில் வந்து நிறைய சீர்திருத்தங்களையும் அவர் கொண்டு வந்தார். அப்படி இருக்கும்போது மரிய வில்சன் அவர்கள் வந்து ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிருப்பாரு, இல்லை ஒரு பதட்டத்தில் சொல்லிருப்பாரு. நான் பைபிளில் படிச்சிருக்கேன். நான் எப்பா என்னப்பா நீ இப்படி பேசுகிற தமிழ் அப்படின்னு ஏன்னா கேட்டால் எனக்கு தெரிஞ்ச அந்த கான்ட்ரவர்ஸில் இந்த வீடியோவில் நீங்களும் சிக்க போகிறீங்க. சிக்கனா போகிறான் அண்ணா பயமா அண்ணா அமைச்சரா அண்ணா அமைச்சர் இல்லை நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர். இல்லை நான் பத்திரிக்கையாளன், பட் எனக்கு தெரியல அந்த விஷயம். ஓகே லைக் நான் இப்போ கோயிலுக்கு நான் எல்லா கோயிலுக்கும் போவேன். ஓகேவா கோயிலுக்கு அப்புறம் கமெண்ட்ல வந்து போட்டுருவாங்க கிறிஸ்தவர்கள் தான் வந்து வளர்த்தான்னு சொல்றீங்க. அந்த காலத்திலேயே எங்கள் ஐயன் திருவள்ளுவர் மற்றும் புறநானூருக்கு போயிடுவாங்க. நான் அப்படி சொல்லலை. லைக் எப்படி சொல்கிறது, ஜி போப் அதை சொல்லிருக்காரு. ஜி போப் என்ன சொல்கிறான்னா தமிழுக்குன்னு தனித்த ஒரு அடையாளம் இருக்குது. வீரமாமுனிவர் அதனால தான் வந்து சான்ஸ்கிரிட்டை கற்றுக்காமல் ஏன் தமிழை கற்றுக்கிறாரு. ஆக்சுவலாக மலையாளத்தையுமே அவர் கற்றுக்கிட்டாரு. மலையாளமும் தமிழும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஒரு மலையாளத்தில் ஏன் வந்து நீ வந்து ஒரு 19th ஒரு 11th century இல்லை 12th centuryயோட அந்த வட்டு எழுத்தும் மலையாளமும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ மலையாளம் வந்து ஒரு கட்டில் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகேவா, வளராமல் எவால்வ் ஆகலை. பட் தமிழில் வந்து இப்பயும் வந்து எவால்வ் ஆகிட்டே. என்னமோ நான் ஒரு விஷயம் வந்து இந்த கேரளம் மட்டும் இந்த கே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அந்த ஒரு இது நான் பார்த்துருக்கேன். சொல்கிறேன் கேளு. இப்போ தமிழில் வந்து நம்ம காவல் நிலையம் சொல்கிறல, அங்கே போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, காவலர்னு சொல்கிறாங்க, அவங்க போலீஸ் தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப்புக்கு வந்து லைக் பகிரி செயலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல. பட் அங்கே வந்து இனிமேல் வந்து அப்படியே டிப்பிக்கல் இங்கிலீஷில் என்ன இருக்கோ அப்படி தான் வந்து மாற்றி எழுதுவோம். ஹிந்திலையும் அதே போல் தான். இல்லை, இந்தியாவில் இருக்கிற மற்ற எல்லா லாங்குவேஜும் அப்படி தான். தமிழில் இருக்கிற வந்து ஒரு 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 வினையை பொறுத்து அதுக்கு பேர் வைப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து லைக் நம்ம தமிழை பற்றி பேசிட்டே போகலாம். ஸோ நம்ம எங்கே சொல்லணும்னா மரிய வில்சன் அவர் சொல்லிட்டார் ஏதோ, அதை வைத்து வந்து அரசியல் செய்யாதீர்கள். அதே போல் அவரை விமர்சிக்க வேண்டாம். ஏன்னா இதில் இன்னும் ஒரு கேள்விக்குத்து என்னென்னா, தொடர்ந்து கடந்த ஆட்சியில் இருக்கும்போது வந்து கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் நாங்கள் தான் பாதுகாவலர்கள், நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு முன்னாள் துணை முதல்வரே வந்து நிறைய பேசியிருக்காங்க. இப்போ அவங்களே வந்து ஒரு கிறிஸ்தவன் சொல்கிறத பிரச்சனையாக கொண்டு வராங்கன்னா எப்படி மாறி இருக்கு பார்த்தீங்களா? தமிழ்நாடு பொலிட்டிக்கல் டைனாமிக்ஸே மாறி இருக்குல்ல. கண்டிப்பாக அந்த ஆமாம், அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் உங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்ல வேண்டியவங்க இன்னைக்கு வந்து மதத்தை பற்றி இங்கே பேசாது. அது வந்து கட்சியிலேருந்து உயர்மட்ட தலைவர்கள் யாரும் பேச மாட்டாங்க. கீழே இருக்கிறாங்கல்ல அந்த அன்பு சில்லு வண்டுகள், அவங்க தான் வந்து பேசுவாங்க. இல்லை, அவங்க பேச வைக்கிறதே மேல் தலைமை தானே. அது ஒரு கான்ட்ரவர்சி ஆக்குவாங்க. ஏன் ஃபுல்லாக வந்து லைக் அந்த கிறிஸ்டியன் ஓட்ஸ் ஃபுல்லாக வந்து இந்த பக்கம் வந்துருச்சு இல்லை, இஸ்லாமிய வாக்குகளும் வந்து கட்சிகளும் இந்த பக்கம் வருது. அப்படி இருக்கும்போது அதை செய்ய தான் செய்வாங்க. இது ஒரு விஷயம். சட்டமன்றத்தில் வந்து இன்னும் பல விஷயங்கள் வந்து பேசப்படுகிறது. என்னென்னா கிட்டத்தட்ட 5 கோடி விவசாய பட்ஜெட் தொடர்பாக 5 கோடி பேர் வந்து விவசாயம் செய்கிறாங்க. ஆனால் 14,000 கோடி ரூபாய் தான் நீங்கள் பட்ஜெட் ஒதுக்கிறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? 5 கோடி பேர் விவசாயம் பண்ணுறாங்களா? கண்டிப்பாக பண்ணுறாங்க. அதாவது வந்து அதிக வேலை வாய்ப்பு கொடுக்கறது வந்து விவசாயத்துறை தான், எக்கனாமிக்ஸ் புக்லேயே இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து விவசாயம் பண்ணுறாங்களே, விவசாயம் சார்ந்த தொழிலாளர்களும் இருப்பாங்கல்ல, அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் 5 கோடி பேருன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த 14,000 கோடி அப்படின்றது கம்மி தான். ஏன்னா இன்னுமே வந்து நதிகள் நிறைய அதாவது ஏரிகள், குளங்கள் மற்றும் வந்து கால்வாய்கள், ஆறுகள், நிறைய வந்து நீர்த்தேக்கங்கள் அனைத்தும் தூர்வாரப்படாமலே இன்னமும் இருக்குது. ஸோ அதெல்லாம் தூர்வாரப்படுறதுக்கே வந்து இந்த பட்ஜெட்டே பத்தாது. இன்னும் நிறைய பட்ஜெட் வந்து அதாவது என்ன நிறைய நிதிகள் ஒதுக்கப்படணும். ஸோ நான் ஜென்ரலாக பார்க்கும்போது இந்த ஒரு பட்ஜெட் வந்து கம்மி தான். என்னை பொறுத்த வரைக்கும் அது குறைவு தான். இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு? 14,000 கோடி தான் இருந்துச்சா? 15,000 கோடி இப்போ லாஸ்ட் டைம். அது அவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே நம்ம தாவேக்காக்கு வாக்களித்து கொண்டு வந்திருக்கோம். அப்போ அவங்கள நம்ம விமர்சனம் பண்ணலாம். அவங்களை விமர்சனம் பண்ணி தான் அவங்கள அணிலாச்சே விமர்சனம் பண்ணுறான். விமர்சனம் பண்ணலை. இன்னும் வந்து நான் அணில்லாம் கிடையாதுங்க. நான் வந்து ஒரு பொதுவான ஒரு நெறியாளர். எத்தனை வீடியோவில் அவன் சொல்கிறேன் நான் அணில் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்படி இங்கே தான் நின்று பேசினா இங்கேயே பல்ட் அடிக்கிறானே. அதாவது வந்து ஒன்று சொல்லுவாங்கல்ல, வடிவேல் காமெடி அந்த மாதிரி. இல்லைம்மா, ஒரு இது தவறுன்னா அதை சொல்கிறதுல வந்து தவறு இல்லை. நான் வந்து காட்டுவது அப்படின்றது தவறுன்னு சொல்ல முடியாது. அவங்க புதுசாக வந்திருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு பட்ஜெட்டு கஜானாவில் வந்து பணம் இல்லை. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட 29,000 கோடியோ 28,000 கோடியோ வாங்கி 20,000 கோடி கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. வந்து இன்றைக்கும் வந்து முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுட்டி காட்டினார். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20% 25% வந்து வட்டி கட்டவே வந்து அந்த பணம் போகிறதாகவும் சொல்கிறாங்க. இல்லை, அது கொஞ்சம் வந்து இதுதான். இன்னொன்று என்ன அப்படின்னா, விவசாயத்துக்கு நம்ம ஓகே அது பட்ஜெட் குறைவு தான். இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, எப்பொழுதுமே நானும் வந்து ஒரு முன்னாள் வந்து ஆஸ்பிரண்ட்டு தான். டிஎன்பிசி, டிஎன்எஸ்ஆர்பி, யூபிஎஸ்சி அளவுக்குலாம் நம்மளுக்கு நாலேஜ் இல்லை.
டிஎன்பிசி, டிஎன்எஸ்ஆர்பி இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு 3 ஆண்டு காலம் நம்ம பயிற்சி எடுத்துகிட்டு வந்தேன். நான் நிறைய முறை வந்து இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்போ வந்து ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடர்லேயே அந்த நிதி அமைச்சர் வந்து விரிவான ஒரு இதை சொல்லுவாங்க. இத்தனை 1000 வேகன்சியை வந்து நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம். இப்போ போலீஸுக்குன்னா ஒரு 5000 இது வரும். எஸ்ஐக்கு வந்து ஒரு 1000 வேகன்சி எடுக்கும். நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி இவ்வளோ காலி பண்ணிடுங்கள் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி அந்தந்த துறைகளுக்கும். இப்போ மருத்துவத்துறைனா மருத்துவத்துறை அமைச்சர் வந்து ஒரு டீட்டெயில் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து சொல்லுவாங்க. இந்த பட்ஜெட் வந்து அதை வெளிப்படைத்தன்மையாக சொல்லலை அப்படின்னு வந்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒரு நண்பர் போட்டிருந்தார். ஏன்னா எதனால் இந்த ப்ராப்ளத்தை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, தாவேக்காவுக்கு வாக்களித்தவர்கள் எல்லாமே வந்து இளைஞர்கள். இப்போ இளைஞர்களுக்கு வந்து ஒரு குழப்பமான நிலையே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வர வேண்டியது இன்னமும் வந்து அது வரலை. நிறையா மீம்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம், காத்திருந்துன்ட்டு. ஸோ அதை வெளிப்படைத்தன்மையாக வந்து அந்த அரசு துறைக்கு வந்து எவ்வளோ காலி பணியிடங்கள், எவ்வளோ நிதி ஒதுக்கீடு, அப்புறம் காலி பணியிடங்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கை வந்து பட்ஜெட் கூட்டத்தொடரில் சௌமியா அன்புமணி அவர்கள் மட்டும்தான் அதை வந்து கேள்வி எழுப்புனாங்க. இளைஞர்களுடைய அதிகாரம், ஏன்னா ஏற்கனவே பாஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் எஸ்ஐ, பிசிலாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க, இன்னும் வேலைக்கு போக முடியல. ஆனால் எதிர்வரும் இளைஞர்களும் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்க இளைஞர்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த காலி பணியிடங்கள் வராதனால அரசும் அந்த துறையை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் வந்து முதலமைச்சர், அப்புறம் டிஎன்பிசியை சார்ந்த உறுப்பினர்கள் மற்றும் தலைவர் அமைச்சர் சரத்குமார் அவர்கள் வந்து இதை வந்து கவனத்தில் கொள்ளணும். அதேபோல் நிதி அமைச்சரும் நோட்டிஃபிகேஷன் வரும் நினைக்கிறேன். அப்படிலாம் வெறுமனே விட்டுருக்க மாட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் வரும், அப்போ தனியாக பட்ஜெட்டில் வந்து ஒதுக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை அது வந்து இவ்வளோ நாள் இருந்த நடைமுறை அதுதான். ஏன்னா பட்ஜெட்லேயே வந்து நிதி அமைச்சரே சொல்லிடுவார். அதே மாதிரி காவல்துறை மானியம் வரும்போது எவ்வளோ நாங்கள் எஸ்ஐஸ் ரெக்ரூட் பண்ண போகிறோம், காவலர் ரெடி பண்ணணும், முதலமைச்சர் வந்து சொல்லுவார். இது இவ்வளோ நாள் நடந்துட்டு இருந்தது. இப்போ அந்த முறைகள் வந்து கொஞ்சம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா, இல்லை வந்து அவர்களுக்கு உண்மையாலுமே அதை பற்றின நாலேஜ் இல்லையா, இல்லை எந்த காரணத்தால் நிதி பற்றாக்குறையினால் எடுக்க முடியாதுன்ற ஒரு காரணத்தாலையான்றது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இது வந்து இளைஞர்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்டது. ஏன்னா பல லட்சம் இளைஞர்கள்லாம் வந்து வேலைக்கு போகாமல், ஏன்னா என்னையே கூட எடுத்துக்கலாம், வேலைக்கு போகாமல் இவ்வளோ வருஷங்களாக படித்து கொண்டு இருந்தோம். வேலை இல்லாமல் கேட்டான், சரி நான் தான் வாடா வந்து இங்கே வேலை செய்ய சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சம் இளைஞர்கள் வந்து இன்னமும் வந்து படிச்சுட்டு. இப்போ என்ன மாதிரி இப்போ நான் வந்து உங்களை எனக்கு தெரியுன்றதுனால உங்கள்கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்துருக்கிறேன். இன்னும் நிறைய இளைஞர்கள் வந்து செப்டோ ஓட்டுறாங்க, ரேப்பிடோ ஓட்டுறாங்க, நிறுத்தி வைக்கப்பட்டதுனால. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய இளைஞர்கள் வந்து கொஞ்சம், ஏன்னா ஒரு வருஷன்றது ஒருத்தர் அது உண்மைதான். லைக் இங்கே பைக் ஓட்டுற ஒரு 50-60% வந்து எல்லாம் கிராஜுவேட்ஸ், எல்லாம் படித்தவங்க, அரசு வேலை தயாராக தனியார் வேலையே கிடைக்குன்னு சொல்லிட்டு தான் அங்கே ரேப்பிடோ ஓட்ட போகிறாங்க. இல்லை ரேப்பிடோவோ இல்லை வந்து ஃபுட் டெலிவரியை ஓட போகிறதுக்கான காரணம் என்னென்னா, அரசு வேலை கிடைக்கல, தனியார் வேலை செஞ்சாலும் போதுமான சம்பளம் கிடைக்கல அப்படின்னு தான் போகிறாங்க. தனியார் வேலை. அதனால் அரசுக்கு வந்து வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை என்னென்னா, டிஎன்பிசியையும் டிஎன்யூஎஸ்ஆர்பையும் முறைப்படுத்த வேண்டும். அதில் வந்து டிஎன்பிசியில் வந்து பழைய உறுப்பினர்களே தொடர்றாங்க. திமுக ஆட்சி காலத்தில் போட்டவங்களே இன்னமும் அப்படியே இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் இன்னும் எடுத்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணலை. அதுக்கான அந்த கமிட்டியை வந்து ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று முதலமைச்சர், ஏன்னா இளைஞர்களுடைய ஆதரவுகள் நீங்கள் வந்திருக்கீங்க, அந்த இளைஞருடைய எதிர்காலம். ஏன்னா ஒரு வருஷமும் இப்போ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த மாதம் கல்யாணம், அவனுக்கு இப்போ வந்து வேலை இல்லை. ஸோ அந்த மாதிரி யார் அந்த பையன் நீதான் அந்த பையன் எங்கே நீங்கள் வேற அந்த மாதிரி வந்து லட்ச இளைஞர்கள் 28 வயசு கடந்தும் 28 வயசு ஆகியுமே இன்னும் வேலைக்கு போகாமல் பிஜி எல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு டிப்ளமோ கோர்ஸு, பிஜி டிப்ளமோலாம் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறோம். இதுக்கான கனவுக்காகவே நாங்கள் ₹1 சம்பாதிக்காமல் போயிட்டுருக்க இளைஞர்களுக்காக நான் வேண்டி விரும்பி முதல்வர்களை கேட்டுக்கொள்வது, டிஎன்பிசிலையும் டிஎன்யூஎஸ்ஆர்பிலையும் மற்றும் பிற அதாவது ரெக்ரூட்மெண்ட் போர்டுகளையும் நீங்கள் விரிவுபடுத்தி அதிலான அந்த பட்ஜெட்டை ஒதுக்கி இளைஞர்களுக்கு அரசு வேலையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சீக்கிரம் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். சீக்கிரம் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பதாக. ஆமீன். பை.